ஏசாயா 2:5 யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். நாம் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடந்தாலே சமாதானம் உண்டாயிருக்கும். இப்பொழுது மட்டுமல்ல, எதிர்காலத்திலேயும் நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருப்போம். அவரை விட்டுவிட்டால் நாம் ஒருபொழுதும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்கும்படி இங்கே அழைக்கப்படுகிறார்கள்? யாக்கோபின் வம்சத்தார், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள். அருமையானவர்களே, ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்களே தேவனுடைய வெளிச்சத்திலே நடக்க முடியும். நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக மாறிவிட்டீர்களா? அவருடைய வெளிச்சத்திலே நடக்க விருப்பமுடையவர்களாக இருக்கிறீர்களா? இதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஏசாயா 2:6 முதல் 9 வரை பாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரைப் போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். யூதா ஜனங்கள் மற்ற ஜனங்களிடமிருந்து கற்றுக்கொண்ட காரியங்களை பற்றி இங்கே பார்க்கிறோம். இவர்கள் இந்த புறஜாதியாரிடமிருந்து அநேக புதிய ஆலோசனைகளை பெற்று அதை பின்பற்றுவதிலே விருப்பம் கொண்டார்கள். அசீரியர்கள், பாபிலோனியர்கள் போன்றவர்களின் சமய கருத்துக்களை தங்கள் வழிபாட்டிலேயும் புகுத்தினார்கள். அவர்களைப் போல சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டிக்கப்பட்ட பொருட்களை வணங்கினார்கள். இன்னும் சில வேதத்திற்கு புறமான காரியங்களிலே ஈடுபட்டார்கள். எனவே தேவன் அவர்களை மன்னிக்கவில்லை என்று இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் விசுவாச வாழ்க்கைக்குள்ளே மற்றவர்களுடைய வேதத்திற்கு புறமான கருத்துக்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்குள் புகுந்திருக்கிறது என்று சற்றே உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். அவைகளை ஜெபத்துடன் கண்டுபிடித்து உங்களை விட்டு அகற்றுங்கள். நீங்கள் அப்பொழுது தேவனுடைய மன்னிப்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இப்பொழுது எந்த காரியத்தை குறித்து உங்கள் இருதயத்திலே பேசிக் கொண்டிருக்கிறாரோ அதை குறித்து நீங்கள் ஆழமாய் சிந்தித்து ஒரு தெளிவான தீர்மானத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். ஏசாயா 2:10 முதல் 12 வரை பாருங்கள். கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கன்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளித்துக்கொள். நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பும் தணியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை எல்லாவற்றின் மேலும், உயர்ந்தவை எல்லாவற்றின் மேலும். இங்கே தேவன் பெருமையுள்ள மனிதனுடைய எண்ணங்களையும் செய்கைகளையும் தாழ்த்துவார் என்று பார்க்கிறோம். தன்னைத்தானே ஆண்டுகொள்ள முடியும் என்று நினைக்கிறவனையும், தேவனுடைய உதவி இல்லாமல் உலகை ஆண்டுவிட முடியும் என்று நினைக்கிறவனையும் அவர் தாழ்த்துவார். அவனுடைய எண்ணங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். ஏசாயா 2:13 லீபனோனிலுள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும், பாசானிலுள்ள எல்லா கர்வாலி மரங்களின் மேலும். இந்த கேதுரு மரம் உயரமும் ஓங்கலுமாயிருப்பதாலே பெருமை கொள்கிறது. பாசானில் உள்ள கர்வாலி மரம் மிக திடமானவை, ஆகவே அதற்கு பெருமை. இவை எல்லாமே மனிதருக்கு வரும் பெருமையை வெளிப்படுத்துகிறது. உயரமும் ஓங்கலும் திடமாயிருப்பதனாலே ஒரு மனிதனுக்கு பெருமை தோன்றுமானால் கர்த்தர் அதையும் கீழ்ப்படுத்துவார். தேவனுடைய ஜனங்கள் மாம்சத்தின் காரியத்திலே பெருமை பாராட்டக்கூடாது என்று வேதத்திலே அறிகிறோம். நம்மை நாமே சற்று சிந்தித்து பார்ப்போமா? நமக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து, மற்றவர்களை விட வித்தியாசமாக நமக்கு கொடுத்திருக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். ஏசாயா 2:14 வாருங்கள். உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும், உயரமான எல்லா மலைகளின் மேலும். இது ஆட்சியையும் சமுதாயத்தையும் குறிக்கிறது. 15 பாருங்கள். உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும், அரணான எல்லா மதிலின் மேலும். இந்த வசனம் இராணுவத்தை குறிக்கிறது. இதன் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லுகிறார்.
ஏசாயா 2:16 தர்ஷீஸின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். இங்கே கலையும் அதேபோல வியாபாரமும் தேவனுடைய தண்டனைக்கு உள்ளாகும் என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் ஏன் நடக்கிறது? மனிதனுடைய பெருமையின் நிமித்தமாக. தொடர்ந்து ஏசாயா 2:17 பாருங்கள். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தணியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். தேவன் எல்லாருடைய மேட்டிமையையும் விருப்பத்தையும் தணிய பண்ணுவார். அவர் நாமமே உயர்ந்திருக்கும். ஏசாயா 2:18 விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம். அடுத்து மாயையான எல்லா காரியங்களையும் கருத்துக்களையும் அந்நாளிலே முற்றிலும் அழிப்பார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 2:19 பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கன்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்திலேயும் இதே கருத்து சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நியாய தீர்ப்பின் நாளிலே மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 6:15-16 பாருங்கள். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கன்மலைகளிலும் ஒளித்துக்கொண்டு பர்வதங்களையும் கன்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் என்று வாசிக்கிறோம். இன்று நாம் உலகத்திலே பார்ப்பது என்ன? பொருளாதாரம், வணிகம், கலை, நிர்வாகம், இன்னும் இது போன்றவற்றிலும் நாம் மனிதனுடைய வீராப்பையும் பெருமையையும் தான் பார்க்கிறோம். சமயத்திலேயும் இவை புகாமல் இல்லை. மனிதனுடைய பெருமை எல்லாம் தாழ்த்தப்படும் நாள் ஒன்று வருகிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவே பூமியில் உயர்ந்து நிற்பார். இன்றைய நாட்களில் சமுதாயத்திலும் வணிகத்திலும் கலையிலேயும் நிர்வாகத்திலேயும் உலகத்தின் விழாக்களிலும் இயேசு கிறிஸ்துக்குரிய இடத்தை மக்கள் கொடுக்கவில்லை. அவரை மக்கள் இன்று ஓரமாக வைத்து விட்டார்கள், புறம்பே தள்ளிவிட்டார்கள். ஆனால் ராஜாதி ராஜாவே இன்றும் இருக்கிறார். ஒரு நாளில் அவர் திரும்ப பூமிக்கு வருவார். அப்பொழுது மக்கள் குகைகளுக்குள்ளே ஓடி ஒளித்துக் கொள்வார்கள். ஆதிகால மனிதன் குகையிலே வாழ்ந்தான் என்று வரலாற்றிலே வாசித்து பார்க்கிறோமே, அது எதிர்கால நாளிலேயும் நடக்கப் போகிறது. அருமையானவர்களே, நமக்கு குகைக்குள் ஒளியும் நிலை வேண்டாம். தேவனுடைய சந்நிதியிலே தைரியமாய் நிற்கும் வாழ்வையே தெரிந்து கொள்வோம். இன்று அதற்கு ஆயத்தப்படுவோமானால் அன்று கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் தைரியமாக நிற்க முடியும். ஏசாயா 2:20-21 பார்த்தால் அங்கே பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மகா உபத்திரவத்தின் நாளை அது குறிக்கிறது. ஏசாயா 2:22 பாருங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அருமையானவர்களே, மனிதர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை வையாதிருங்கள். இன்றைய காலகட்டத்திலே அநேக ஆபத்தான சூழ்நிலையிலே வாழ்கிற நாம் அடுத்த நிமிடம் உயிரோடு இருப்பதே கர்த்தருடைய கிருபைதான். ஆகவே மனிதன் மீது நம்பிக்கை வைப்பது வீண். மனிதனை படைத்து அவனை காத்து அவனை நடத்தி வரும் கர்த்தர் மேல் மட்டுமே உங்கள் நம்பிக்கையை வைப்பது சிறந்தது.